ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நான் இன்றைய செய்திக்காக அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மிக சுலபமான ஒரு செய்திக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மிக சுலபமானது, மிக சின்னது ஆக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருக்க அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அகாஸ்வேர் என்ற ராஜா உலகத்தில் 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார். இந்தியாவை சேர்த்து 127 நாடுகளை ஆட்சி செய்கிற காலத்தில் அவர் மகாபெரிய ராஜா. அவர் பக்கத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் பிடித்து அடக்கி அங்கிருக்கிற வாலிபர்கள், பெண்கள், அழகான பிரபுக்கள் போன்றவர்களை பிடித்து கைது செய்து கொண்டு வந்து விடுவார். அப்படி கைது செய்து கொண்டு வந்து அவர் தன்னுடைய நாட்டில் அவர்களை வேலைக்காரர்களாக அமர்த்துவார். ஒவ்வொரு அதிகாரிக்கும் பெண்கள் வேலை செய்வார்கள், ஆண்கள் வேலை செய்வார்கள். அப்படி அமர்த்துவார். அப்படி அமர்த்துகிற நாட்களிலே அத்சாள் என்று சொல்லுகிற, நமக்கு நன்றாய் தெரிந்த அத்சாள் என்று சொல்லுகிற அந்த வாலிப பிள்ளையும் கூட கைது செய்து கொண்டு வந்தார்கள். இந்த அத்சாள் ஏற்கனவே தகப்பனையும் தாயையும் இழந்த பிள்ளை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. அவளுடைய பெரியப்பா மகன்தான், அவளுடைய அண்ணன் முறையானவர் தான் அவளை எடுத்து பிள்ளையாக வளர்த்து வருகிறார். அவளுடைய பேர் மொர்தேகாய். இந்த மொர்தேகாயும் கைது செய்யப்பட்டார், இந்த அத்சாலும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அந்த பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்கே அடிமைகளாய் வைத்திருக்கிறார்கள். முதலாவது இந்த பெண் பிள்ளை தகப்பனையும் தாயையும் இழந்த அனாதை. இந்த அனாதை பிள்ளை அடிமையாய் பிடித்து கொண்டு போகப்பட்டாள். இப்பொழுது அடிமையாய் மாறினாள். அங்கே ஒரு அதிகாரியுடைய வீட்டிலே வேலைக்காரியாய் பாத்திரம் துலக்க, துணி துவைக்க, இந்த வேலைகளை செய்கிற வேலைக்காரியாய் அமர்த்தப்பட்டாள். இந்த நாட்களிலே தான் அந்த அகாஸ்வேர் ராஜா ஒரு பெரிய விழா எடுக்கிறான். அந்த விழாவில் எல்லா பிரபுக்களும் வந்திருக்கிறார்கள். எல்லா நாட்டில் உள்ள விசேஷித்த பிரபுக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறது போது தன்னுடைய மனைவி ஆகிய வஸ்தியினுடைய அழகை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், அதிகாரிகளை கூப்பிட்டு இப்பொழுது வஸ்தியை ரெடியாகி வர சொல்லுங்கள், எல்லாருக்கும் முன்பாக வந்து நிற்க சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினால் அந்த பெரிய அதிகாரிகள் போகிறார்கள். அந்த மகாராணி ஆகிய வஸ்தி இடத்துல, அம்மா ஐயா உங்களை வர சொன்னார், எல்லா பிரபுக்களும் உங்களை பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள் என்று கூப்பிட்ட போது அவள், நான் வர முடியாது போங்கன்னு சொல்லிவிட்டார். மகாபெரிய அழகி, அந்த அழகிக்கு ஏற்ற பெருமையும் அவளுக்கு இருந்தது. நான் வர முடியாது போங்கள் என்று சொல்லிவிட்ட உடனே ராஜா அவமானப்பட்டு போய்விட்டான். அவனுடைய மானம் போன உடனே அவன் அங்கிருக்கிற பெரிய ஞானிகளை பார்த்து கேட்கிறான், நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும், இது நம்முடைய சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அந்த ஞானிகள் சொன்னார்கள், இந்த ராணியை அந்த ராணி ஸ்தானத்திலிருந்து அகற்ற வேண்டும். அவர்களுக்கு நீ ராணியாய் இருக்கிறதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று அவளை ராணி ஸ்தானத்திலிருந்து அகற்றி விட்டார்கள். வஸ்தி என்ற அந்த பெண்மணிக்கு ராணி ஸ்தானம் போய்விட்டது. இனி அந்த ஸ்தானத்தை நிரப்புகிறதற்கு ஒரு பெண்ணை தேடுகிறார்கள். அப்படி தேடும் போது அநேக பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு வருஷம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ராஜாவிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். ராஜா பார்ப்பார், ராஜா பேசுவார். அவர்களோடு பேசி முடித்து யாரை, அநேக பெண்களை அழைத்து வந்திருக்கிறார்கள், யாரை செலக்ட் பண்ணுகிறாரோ அவர்களை ராணி ஆக்குவார்கள். இதிலே ஆட்கள் அழைக்கப்படும் போது இந்த அத்சாளும் அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அடிமையாகிய அத்சாள், அனாதை ஆகிய அத்சாள், அவளும் அழைக்கப்படுகிறாள். அவள் அழைத்து கொண்டு வரப்பட்டு அவளுக்கும் சுத்திகரிப்புக்கான எல்லா காரியங்களும் செய்யப்படுகிறது. அத்சாளை ராஜா பேசும்போது மிக ஞானம் உள்ளவளாய் கண்டு
அவளை தனக்கு மனைவியாக தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவளுக்கு பேரை எஸ்தர் என்று மாற்றுகிறார். அட்சாவுடைய பேரை எஸ்தர் என்று மாற்றி அவருடைய தலையில கிரீடத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தலையில கிரீடத்தை வைக்கிறார். அது கிருபையின் கிரீடம். அவளுக்கு கொடுக்கப்பட்டது கிருபையின் கிரீடம். சங்கீதம் 103:4 வாசியுங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபையினால் முடிசூட்டி, இரக்கத்தினால் முடிசூட்டி. முடிசூட்டுதல் என்றால் பெரிய கிரீடத்தை அவருடைய தலையிலே வைப்பது என்று அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் உங்களோடு சொல்ல சொன்ன காரியம் என்ன? உங்களை கிருபையினால் முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். கிருபையினாலே முடி சூட்டுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரன் 2 வயதாய் இருக்கும்போது அவனுடைய தாய் மரித்து போனார்கள். அவன் 4 வயதாய் இருக்கும்போது அவனுடைய தகப்பனார் மரித்து போனார்கள். இந்த தம்பி ஒரு அனாதையாய் மாறினான். இவனை தாய் தகப்பனற்ற ஒரு பேதை பிள்ளையாயிருக்கும் போது இவனை கொண்டு போய் ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ல சேர்த்தார்கள். அந்த ஹாஸ்டல்ல அவன் படித்து வரும்போது அவன் வேதத்திலே அதிக கவனம் செலுத்த தொடங்கினான். வேதத்தை அதிகமாய் நேசிக்க, வேதத்தை அதிகமாய் வாசிக்க, வேதத்தை தியானிக்க, மனப்பாடம் செய்ய, இப்படி அங்கே படிப்பும் படிக்க வேணும், வேதத்தை தியானிக்க வேணும். இப்படி வேதத்தை தியானித்து தியானித்து வேதத்திலே வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. வேதத்திலே வல்லவனாய் மாறினான். அவன் படித்து முடித்து வெளியே வந்தபோது அவன் பைபிள் காலேஜ் படித்து முடித்தான். முடித்து வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் ஒரு ஊழியத்தை தொடங்கினான். அந்த ஊழியத்துக்கு அவன் என்ன பேர் வைத்தான்? வேதாகம நண்பன் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா. அவன் தன்னைத்தான் நினைத்து கொள்கிறான், நான் வேதாகமத்துக்கு நண்பன், வேதாகம நண்பன் என்று பெயர் வைத்து கொண்டான். வேதாகம நண்பன் என்று பெயர் வைத்து அவனை ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். நம்முடைய அயனாவரத்துக்கு அவனை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை நம்முடைய அயனாவரம் பாக்கியம் உள்ள தேசம் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து அவர் ஒரு திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த சகோதரி, கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், என்னால் அதிகமும் மதிக்கப்படுகிற ஒரு சகோதரி. அவ்வளவு ஹம்பிள், அவ்வளவு சிம்பிளான ஒரு சகோதரி. இவர்கள் ஊழியத்தை செய்ய தொடங்கினார்கள். இந்த அயனாவரத்திலே தான் ஊழியத்தை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது அவர்களுடைய அலுவலகத்திலே 10 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வேதாகம நண்பன் என்று சொல்கிற நம்மிடத்துல பைபிள் டெஸ்ட் வைக்கிறாரே, அந்த வேதாகம நண்பருடைய பெயர் வீர சுவாமிதாஸ். இவருக்கு 10 வேலை ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த 10 வேலை ஆட்களும் வேதத்தின் கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுவதோ அதனுடைய காரியங்களை செய்கிறது தான் அவருடைய வேலை. இந்த 10 பேரையும் அவர் நன்றாய் நடத்துகிறார். 10 வேலை ஆட்களையும் நன்றாய் நடத்துகிறார். எப்படி என்றால், அவர்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் உண்டு, ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கிறார். அதற்கு மேலாக சம்பளத்துக்கு கொடுக்கிற அன்றைக்கு அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு மூட்டை பொருட்கள் வருவென்ன, அரிசி, மளிகை ஜமான், எண்ணெய், சோப்பு, எல்லா காரியங்களும் ஒரு மூட்டை நிறைய பொருட்கள், அந்த குடும்பத்துக்கு ஏற்றுதானே மூட்டை நிறைய பொருட்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார்.
எங்கேயாவது செய்கிறாங்களா? எனக்கு அது பெரிய ஆச்சரியமாய் போய்விட்டது. அவன் பட்ட பாடுகள், அவன் சொல்லுகிறான், நான் பட்ட பாடுகள் என்னிடத்தில் வேலை செய்கிறவர்கள் படக்கூடாது, அவர்கள் பசி பட்டினியா இருக்கக்கூடாது. நான் சம்பளத்தை ஒருவேளை அவர்கள் வாடகை கட்டிவிட்டு அல்லது வட்டி கட்டிவிட்டு பசி பட்டினியா இருக்கக்கூடாது, ஆகவேதான் இதை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறான். மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வீட்டோடு சேர்ந்துதான் இந்த ஊழியம் நடக்குது. வீட்டில் இந்த வேலையாட்கள் 10 பேர் வருவார்கள், அவர்களுக்கு சாப்பாடு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பதார்த்தம் இந்த வீட்டிலேயே கொடுக்கப்படுமாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் பதார்த்தம் இந்த வீட்டிலே கொடுக்கப்படும், குழம்பு கொடுக்கப்படும், நன்றாய் சாப்பிடுவார்கள், ஊழியத்தை செய்வார்கள். இந்த தம்பி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வீரசாமிதான். இன்று அவருக்கு ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 8-10 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் கார் வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கெல்லாம் கார்ல போகிறார், வேதாகமத்தை எழுத வைக்கிறார். அப்படி ஒரு கிருபை பெற்ற மனுஷன். கிருபையினாலே ஆண்டவர் கிரீடம் வைக்கிற தேவன், கிருபையினாலே முடி சூட்டுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்கள் முடிவெடுங்களேன், நான் வேதத்தை தியானிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், எப்போதும் வேதத்தோடு கூட நான் ஐக்கியப்படுவேன் சொல்லி பாருங்களேன். ஒரு வீர சுவாமிதாசை உயர்த்தின தேவன் இன்று உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. நம்ம அயனாவரத்துல என்னை குறித்து அநேகருக்கு தெரிந்திருக்காது, ஆனால் அவர் அப்படி அல்ல. உலகம் முழுவதும் அவருடைய பிரசித்தி பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த வீர சுவாமிதாசை அருமையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? யார் யார் ஆண்டவரனை கிருபையினால் முடிசூட்டுவார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி அல்லேலே சொல்லுங்களேன். கிருபையினால் ஆண்டவரனை முடிசூட்டுவார். அடுத்ததாக ஆண்டவர் இரக்கத்தினால் முடிசூட்டுவார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் இதே போல ஒரு அடிமை, அந்த அடிமையினுடைய பெயர் நெகேமியா. இந்த நெகேமியா கைது செய்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே கைது செய்து கொண்டு போய் விட்ட போது அவருடைய ஞானத்தை பார்த்து, அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து அந்த நாட்டு ராஜா அவரை இவருக்கு பான பாத்திரக்காரராக வைக்கிறார். பான பாத்திரக்காரர் என்றால் ராஜாவுக்கு ஒயின் ஊத்தி கொடுக்கிறவர்கள். அது மிக நம்பிக்கையானவர்களைத்தான் வைக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் விஷம் கலந்து விடுவார்கள் அல்லது வேறு ஏதாவது செய்து விடுவார்கள். ஆனால் இந்த ராஜா இந்த நெகேமியாவை தனக்கு பான பாத்திரக்காரராக வைக்கிறார். இந்த பான பாத்திரக்காரனாகிய நெகேமியா ராஜாவுக்கு ஒயின் கொடுக்கிறதுக்கு முன்னதாக அந்த ஒயினை கொஞ்சம் தான் குடித்து கொள்ள வேண்டும். தான் குடித்து அதுல விஷம் இருக்கிறதா, கெட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்து கொண்டு நன்றாய் முக மலர்ச்சியோடு நின்று இந்த ராஜாவுக்கு இந்த ஒயின் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற திடீர்னு ஒரு நாள் இந்த நெகேமியாவிடத்துல அவருடைய நாட்டை சேர்ந்த மக்கள் வருகிறார்கள். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த மக்கள் வருகிறார்கள். அதுல அண்ணன் தம்பிமார் வந்து இந்த நெகேமியாவிடத்துல சொல்லுகிறார்கள், நம்முடைய நாடு தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய சர்ச் எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய காம்பவுண்ட் வால் மதில் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, வீடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த நெகேமியாவுடைய உள்ளம் நொறுங்கி போயிட்டு, என் அன்பு பிள்ளைகளே, அவர் நன்றாய் இருக்கிறார், நன்றாய் வாழ்ந்திருக்கிறார், அடுத்தவர்களை குறித்து என்ன கவலைப்பட வேண்டும்? இல்லை இல்லை. தன்னுடைய இந்த மக்கள் வேதனைப்படுகிறதை கேள்விப்பட்டவுடனே இவர் உட்கார்ந்து அழத் தொடங்கினார். சில நாட்கள் அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கடைசியாய் ஒரு விண்ணப்பத்தை ராஜாவிடத்திலே வைக்கிறதற்காக வந்து நிற்கிறார். முகம் சோர்ந்து போயிருக்கிறது. அவருடைய முகம் துக்க முகமாயிருக்கிறது. ராஜா அவரை பார்த்து, நெகேமியா,
நீ ஒரு நாளும் துக்கமுகமாய் இருந்ததில்லையே, இன்னும் நீ துக்கமுகமாய் இருக்க காரணம் துக்கமுகமாய் இருக்கிறதை பார்த்தால் உடனே இவனை வெட்டி போடு என்று சொல்லி விடுவார்கள் ராஜாக்கள். அதுதான் ராஜாக்களுடைய வேலை. ஆனால் நீ துக்கமுகமாய் இருந்ததில்லையே, நீ இன்று துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? அங்கே பக்கத்துல ராணியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் சொன்னார், ஐயா, எங்களுடைய நாட்டுல எல்லா வீடுகளும் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, எல்லாம் நொறுங்கி கிடக்கிறது, வாசல் கதவுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிட்டு என்னை நீர் சற்று அனுப்ப வேண்டும், அங்கே அதை சீர்படுத்துகிறதற்கு என்னை அனுப்ப வேண்டும். தேவையா இவருக்கு? இவருங்க சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு, அவருக்கு தன்னுடைய நாட்டை குறித்து ஏக்கம். அந்த ஏக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அயனாவரம் சுட்டரிக்கப்பட்டது போல கிடக்கிற இந்த நேரத்தில் அநேக தம்பிமார் கெட்ட மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கருத்துண்டா, கவலை உண்டா? நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்களாமான்னு கேட்பேன். இன்னைக்கு புதுசா யாராவது வந்திருக்கா? போன ஞாயிற்றுக்கிழமை அவளை பார்த்து கேட்ட போது அவள் சொன்னார், யாரும் புதுசா வரலங்க. என்னுடைய உள்ளம் படபடக்க தொடங்கினது. ஒருவர் கூட வரவில்லையா ஆண்டவரே, ஒருவர் கூட வரவில்லையா ஆண்டவரே என்று நான் அப்படியே என்னுடைய உள்ளம் கலங்க தொடங்கின்றது. ஆனால் நான் ஆராதனை முடித்த போது நம்முடைய எல் பிளாக்கில் உள்ள ஒரு அம்மா ஒரு தம்பியை அழைத்து வருகிறார்கள். அந்த தம்பி பயங்கர கஞ்சா அடிக்கிறவன், பயங்கர மாவா போன்ற காரியங்களை சாப்பிடுகிறவன். அவன் அந்த கஞ்சா மாவா எல்லாம் விட்டு விட்டான். ஆனால் இன்னும் பிராண்டி குடிக்கிறான். அவன் குடிக்க போகிற நேரத்துல காலெடுத்து வைக்கும் போது யாரோ ஒரு இடத்துல வந்து சொன்னார்களாம், நீ உடனே ராஜ்மனோவா இடத்துல போ, அவனுக்கு இந்த பால் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து தெரியும், என்னை அவன் பார்த்திருக்கிறான், ராஜமனோபாவிடத்துல போ என்று யாரோ சொன்னார்களாம். இவன் உடனே அந்த அம்மாவிடத்துல, அம்மா ராஜமனோவா ஐயா இடத்துல என்னை கூட்டி கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட வந்தான். என்னத்துல சொன்னான், ஐயா, நான் கஞ்சா மாவா எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், குடிப்பழக்கம் மட்டும் இருக்கிறது, அது என்னை விட்டு போகிறதற்காக நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். உன்னுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை ஆண்டவர் அறிவாரா, அறிய மாட்டாரா? ஒரு நெகேமியாவுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிவாராக, அறிய மாட்டாரா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தம்பிக்காக ஜெபித்த போது சுருண்டு கீழே விழுந்து விட்டான். அவன் எழுப்பி சொன்னான், அப்பா, நான் ஆண்டவருக்காய் நிற்கிறதற்காக, ஆண்டவரை நம்புறதுக்காக எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தம்பி போய்விட்டான். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இன்னொரு சகோதரன் வந்தால், நல்ல திடகாத்திரமானவன். இந்த வெள்ளாளா ஸ்ட்ரீட்ல இருந்து 3 சகோதரிகளும் அவருடைய தாயாரும் ஒரு 4 பிள்ளைகளும் வருவார்கள். அதுல ஒரு இளைய சகோதரியுடைய கணவன், அவனை நான் பார்த்ததே இல்லை, சரியான திடகாத்திரமாய் இருக்கிறவன். அவனை அவளுடைய மனைவி கூட்டிக் கொண்டு வருகிறார். முதலாய் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவ்வளவு பணிவாய், பயங்கர திடகாத்திரமாய் இருக்கிறார். பணிவாய் வந்து நிற்கிறான். அவனிடத்துல பேசின போது, நானும் இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும் என்று எனக்கு ஆசை என்று சொன்னான். அல்லேலூயா. அவரிடத்துல சொன்னேன், உடைய மனைவியை போல பணிவான பிள்ளைகளை நான் பார்த்ததில்லை அப்பா என்று சொன்னோடனே அவருடைய கண்கள் கலங்கினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்துல உண்மையாய் கூப்பிடும் போது கூப்பிடுகிற உனக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் நான் எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்ய வேண்டும்,
எப்படியாவது ஒருவரை அழிவின் குழிக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஏங்குவீர்களா? இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் ஏங்குவேன், அதற்காக முயற்சி எடுப்பேன், என் ஆண்டவருடைய சுமத்தில் நெகேமியாவை போல காத்திருப்பேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேம்மா. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. ஆண்டவரே, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக, இந்த ராஜாவுக்கு முன்பாக கிடைக்க பண்ணியருளும், எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு யாரிடத்துல இரக்கம் தேவை? யாரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டும்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவன் சொல்கிறான், பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற இடமெல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது, அதை நான் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்ல அவன் கல்லறையை குறித்து பேசுகிறான். ஆனால் அவனுடைய இருதயம் கல்லறைகளில் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அதை சீர்படுத்துகிறதற்கு அதற்கான மரத்தை கேட்டுக்கொண்டார். ஐயா, நான் போகிற வழியிலே அந்த மரங்கள் வெட்டி எடுக்கப்பட எனக்கு கடிதம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ராஜாவிடத்திலும் நான் தாண்டி போகிறதற்கு எனக்கு கடிதம் கொடுக்க வேண்டும். இதன்படி அந்த ராஜா அவருக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. எவ்வளவு நாள் செல்லும் பாருங்கள். ராஜாவுக்கு இவன் இல்லாத ஒரு குறையாய் தெரிகிறது. நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தில் இல்லாதது குறையாய் இருக்க வேண்டும். ஒரு சங்கத்திலே, ஒரு சபையில இல்லாத ஒரு குறை போல காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக வேதம் சொல்லுது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியால் உன் வாயை. என் அன்பு பிள்ளைகளே, உடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கிற உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஏதோ இருக்கிறப்பா என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினால் நன்றாயிருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று உடைய வாயிலே வருகிறதா? என் அன்பு பிள்ளைகளே, உடைய நான் வணங்கி கேட்டு சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே எந்த விதமான எரிச்சலும் காணப்படக்கூடாது. எனக்கு கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், யாரிடத்திலும் எரிச்சல் இல்லை. சபையின் பிள்ளைகளிடத்துல மட்டுமல்ல, வெளியின் பிள்ளைகள், கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்களிடத்துல, இஸ்லாமியர்களிடத்துல எனக்கு எரிச்சல் இல்லவே இல்லை. அது கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நான் அவர்களுக்காய் அன்றாடம் ஜெபிக்கிறதுனாலே என்னுடைய எரிச்சல் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். நீங்கள் நன்மையினால் உங்கள் வாயை கர்த்தர் திருப்தி ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். உடைய இருதயத்தில் இருக்கிற எரிச்சல்களை எடுத்து போடும்படியாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வாசிகளே, எரேமியா 33ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவன் அவாந்திர வெளியாய் கிடக்கிறது. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திரமா வெளியாய் கிடக்கிற நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தர் இந்த காரியத்தை ஒரு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்ல சொன்னார். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை
துதியுங்கள். ஆ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சபைக்கு இன்றைக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் அருளப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளம் அதே தான் பேசினது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே, திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில களிப்பின் சத்தமும் மன மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இது கர்த்தரால் ஆகிறது. உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அல்லேலூயா. அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 33:16 வாசியுங்கள். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அல்லேலூயா. எருசலேமே, நீ சுகமாய் தங்கி இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில உடம்பில் இருக்கிற பலவீனங்களை எடுத்து போடுகிறதற்கு ஒரு நேசர் உண்டு. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறதே கிடையாது. சபையின் மற்ற பிள்ளைகள், நொந்து போன பிள்ளைகளுக்காக அன்றாடம் ஆண்டவரிடத்திலே திறப்பின் வாசல் நிற்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் வேதனைகளை மாற்றுவார், கஷ்டங்களை மாற்றுவார், செழிப்புண்டாக செய்வார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் உடைய வயது திரும்ப வால வயது போல ஆகும். நமக்கு வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களே, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வயசாகி போச்சுன்னு வைங்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவருடைய கிருபையினாலே கழுகை போல போய் அப்படியே உட்கார வேண்டும். கழுகு தன்னுடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போன பிறகு ஒரு பொந்தில போய் அப்படியே உட்காரும். அங்கிருந்து அதற்கு திரும்ப முளைக்கும் எல்லா இறகுகளும் அது செட்டைகளை அடித்து எழும்பும். நீ கூட உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே இந்த மாதம் முழுவதும் உட்காருவாய். ஆனால் நீ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே இல்லையே. உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல காத்து கிடப்பாயா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40:31 சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மட்டும் நீ கர்த்தருக்கு காத்திரு. அவருடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பு நிமித்தமா இன்னுமாய் அவரை துதிப்பாய். ஒரு அருமையான பாடல் உண்டு. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே ஒரு புது பலனை தருகிறார். பலன் இல்லாத நேரங்களிலே உதவி செய்கிற துணையாளராகிய கர்த்தர் உன்னோடு இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வார். கிருபையினாலும் இரக்கங்கள்லாம் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தினமும் இந்த வசனங்களை சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோடு தங்கி இருப்பார். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? யார் யார் நான் என் இயேசுவோடு கூட தங்கி இருப்பேன், நான் காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன் சொல்கிறவர் இருதயத்துல கை வைங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயை திறங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மகிமையின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அருமை பிள்ளைகளை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் எங்கள் சபையின் பிள்ளைகளை மட்டுமல்ல, எங்களை சுற்றிலும் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்களா